சார், மொழி திணிப்புக்கு எதிராக ஒரு சிலை, என்ன தீமில் இந்த சிலையை வடிவமைச்சிங்க, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? மரபு சிற்பத்தினுடைய எந்த இலக்கணமே மாறாம அதே நேரத்தில் சமகால அரசியலை பேசக்கூடிய சிற்பத்தை தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். சமகால அரசியலுங்கிறது திராவிட அரசியல் தான். இது இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழன்னை சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழன்னை ஒரு அவதாரம் எடுத்தா கோபம் கொண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை வடிவம் தான் இந்த சிற்பம். கோபத்தினுடைய வடிவமாக தான் அன்னை தமிழன்னை எழுந்து நிற்கிறாங்க. கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் சடை விரிசடையா, கோபத்தினுடைய அடையாளமா விரிசடையா இருக்கு. கோபத்தினுடைய அடையாளம் தான் ஒரு காலை கீழே ஊனி இன்னொரு காலை மேலே தூக்கி ஆடக்கூடிய ஊர்துவ தாண்டவம். அன்னையினுடைய கைகளில் அறிவு ஒளிச்சுடர் இருக்கு, இந்த கையில செங்கோட்டு யாழ் இருக்கு, இங்கே செம்மொழி இலக்கியங்களை குறிக்கக்கூடிய ஓலைச்சுவடி இருக்குது. தமிழன்னையினுடைய காலை வடமொழியா இருக்கக்கூடிய வடமொழியினுடைய ஆபத்துங்கிறது தமிழன்னையினுடைய காலை சுத்தி இருக்கு. அந்த கருநாகத்தை அன்னை கோபம் கொண்டு அறிவாயுதம் கொண்டு தாக்குதல் போல இது நம்ம பண்ணியிருக்கோம். ஏதோ சூளமோ வாளோ கொடுக்காம எழுத்தாணியை கொண்டே இதை முறியடிக்க முடியும். அறிவால் பண்பட்ட திராவிட சமூகம் இதை எதிர்கொள்வதற்கு அறிவாயுதமே போதும் அப்படிங்கிறது தான் இந்த மரபு சிற்பத்தின் வாயிலாக நாம் சொல்லியிருக்கிறோம். மரபு சிற்பத்தினுடைய இலக்கணம் மாறாம அதே நேரத்தில் சமகால அரசியலையும் அதில் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு புது முயற்சி தான் இந்த தமிழன்னை சிற்பம். எழுத்தாணியை கொண்டு அந்த கருநாகத்தை கொல்வது போன்ற குத்துவது போன்ற கலைகளை அமைச்சது ஏன் சார்? இல்லை, என்னன்னா இது நீண்ட காலமாக கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளுக்கும் மேலான ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு கூட்டுணர்வினுடைய வெளிப்பாடு தான் இந்த சிற்பம். தமிழன்னை கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளில் பொறுமை காத்து 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 அதிலிருந்து ஒரு கோபம் கொண்டு தான் இந்த முடிவுக்கு வரதா தான் இந்த சிற்பத்தை வடிவமைச்சிருக்கிறோம். நாம இங்கே சூளமோ அல்லது வாளோ வில்லோ போன்ற கொடும் ஆயுதங்களை இங்கே காட்டலை. எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அறிவால் பண்பட்ட இந்த திராவிட சமூகம் இந்த மொழி திணிப்பை அறிவாயுதம் கொண்டே எதிர்க்க முடியும் அப்படிங்கிற விதத்தை சொல்லி, இது வன்முறை கிடையாது, நம்மால் அறிவாயுதம் கொண்டே இந்த மொழி திணிப்பை எதிர்க்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் எழுத்தாணியை கொண்டு அதனுடைய குரல் வலையை குத்துவது போல இந்த சிற்பங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. சமீபத்தில் தமிழன்னை புகைப்படத்தை வைத்து ஒரு சர்ச்சை இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் வெளியிட்ட அந்த புகைப்படத்தை வச்சு சர்ச்சை இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் இந்த சிலையை வடிவமைச்சிங்களா? இப்போது அந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அவலட்சணமாக இருக்குது, அது விரிசடையாக இருக்குது, வெண் சேலையோடு இருக்குது, இந்த தமிழன்னைக்கான இலக்கணங்களோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்தது. அப்போ தான் இந்த யோசனைங்கிறது வருது. மரபு சிற்பத்தினுடைய எல்லா கூறுகளும், அந்த ஐக்கனோகிராஃபின்னு சொல்லுவாங்க, மரபு சிற்பத்தினுடைய அந்த இலக்கணம் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதே நேரத்தில் சமகால அரசியலை பேசணும் அப்படின்ட்டு தான் நாம் அந்த இலக்கணம் எதுவுமே மாறாமல், ஐக்கனோகிராஃபின்னு சொல்லுற மரபு சிற்பத்தினுடைய எல்லா இலக்கணமே இதில் இருக்குது. அதே நேரத்தில் சமகால அரசியலை இதில் நம்ம பேசியிருக்கிறோம். இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான தமிழர்களின்